ஆனால் ஜலகண்டா சூரன் இருக்கக்கூடிய தேவர்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருக்கின்றார். அனைவரும் எண்ணியை செய்த வண்ணமாக இருக்கின்றார்கள். சென்று அவனை ஒரு கை பார்த்து விட்டு வருகிறேன். அடே ஜலகண்டா, இங்கு வருகிறேன். திருமணம் முடித்து ஆசையா அனுபவித்தேன். இருந்தாலும் என் மனைவி என் நெஞ்சு கிணையாமல் இருந்தாலும் என்னுடைய தாதா இதை கொன்றவர்களை பழிவாங்க செல்ல வேண்டாம். அதற்கு முன்னதாக என் மனைவியை பார்த்துவிட்டோம். கண்ணே சுமதி, பார்த்தாயா? ஆசையாய் உன்னை பார்த்தவுடனே கட்டி அணைக்க தோணுகின்றது, வேறு யாதொன்று முறைக்க தோணவில்லை. என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? என்னதான் கோடி கோடி ஆசைகள் கொட்டி தீர்த்தாரா என் நெஞ்சிலே பகை ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது. என்னுடைய தாயாதிகளை கொண்டவர் அந்த ஸ்ரீமன் நாராயணன். அதனால் என்னுடைய தாதிகளை கொன்றவனை பழிவாங்க செல்ல வேண்டும். விடை கொடுத்து வழியான என்னது? என்னங்க அந்த ஸ்ரீமன் நாராயணனை பழிவாங்க துருக்கில போகிறேன். நான் சொல்வது கேளுங்க. வேண்டாங்க, இதுவரைக்கும் பழிவாங்க சென்றவன் உன் தாதாது மூதாதர் யாரோ இதுவரைக்கும் உயிரோடு திரும்பியது கிடையாது. யாரோரையும் தெரியாமல் சென்று விட்டார்கள். ஆனால் நானோ அந்த சூரிய பகவான் வரம் பெற்றவனா என்னை கொல்ல அவனால் முடியுமா? விடையொடுத்து வழியனுப்பு வெற்றியோடு எப்பேற்பட்ட வார்த்தை உரைத்தாலும் சரி என்னால் உங்களுக்கு உடைத்தாமல் கொடுக்க முடியாது முடியாது முடியாதுங்க. கட்டிய மனைவி என்றால் கணவனுக்கு தலையின்றி விடை கொடுக்க வேண்டாம். அப்படி தனியோடு கொடுத்தால் அவள் மனைவி அல்ல. விடை கொடுக்க முடியுமா முடியாதா? எடுத்துட்டாலும் சரி உங்களுக்கு என்ன விடை தாம்பலம் கொடுக்க முடியாது முடியாது முடியாதுங்க. முடியாதா? முடியாதுங்க. முடியாதா? முடியாதா?
எனையே ஏந்தியபடி எனை தொட்டி மனம் முடித்த என் செங்கலுறங்கி வீட்டை நான் அறிவேனோ மட்டை கதத்தில் வீட்டிருக்கோம் மட்டை கமத்தில் வீட்டிருக்கோம் அந்த பகவானை கண்டீரானா நான் சொன்னதை கேளுங்களத்தான் போக வேண்டாமத்தான் பாவி பாவி பார்த்தா சென்று பாருங்கள் வெற்றியோடு வாய்களுக்கு முடிய மாட்டேன் ஆனால் செல்லும் மனைவி வேண்டாம் அத்தான் என தலை சொல்லக்கூடிய மணியா சி என் மனைவியா நீ வானா அதற்காக உங்களை போக வேண்டாம் என்று வைக்கின்றேன் தெரியுமா? நான் பஞ்சனையில் படுத்து உறங்கிக் கொண்டிருக்கும் போது நானாக அதை சொற்பனைகளை கண்டேன். என்னுடைய மனைவி இந்த ஜலகண்டாசுரனுடைய மனைவி கனவு கச்சப்படுவது கூடியலா ஆஹா என் மனைவியா கல்யாண் எனக்கு ஆபத்து ஏற்படாது அத்தான் என்று வார்கள் என்று உரிய ஒரு விடையோடு சென்று வெற்றியோடு